ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடியாப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த இடியாப்பத்து கூட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பமும் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் இடியாப்பத்தை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடே வேணான்ற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எல்லாருக்கும் பிடிச்ச இந்த இடியாப்பத்தை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம். இப்போ தண்ணியை சூடுபடுத்திக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் உப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். வெதுவெதுன்னெலாம் இருக்கக்கூடாது. நல்லா கொதிச்சாதான் அந்த அரிசி மாவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும் பொழுதே பாதி அரிசி மாவு நல்லா வெந்துடணும். அப்போ தான் இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட இடியாப்பம் பிழியறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஈஸியாகவும் பிழிய வரும். அதே போல் சாப்பிடும் பொழுதும் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதே சூட்டோட நம்ம வச்சுருக்கிற அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துகிட்டே இருங்க. அதாவது அந்த தண்ணி சூடாக இருக்கும் பொழுதே நம்ம மாவில் சேர்க்கணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்க்கக்கூடாது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. ஒரே சமயத்தில் எல்லா தண்ணியும் சேர்க்கக்கூடாது. மாவு நல்லா கொல கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது போல் கலந்துகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி நல்லா நம்ம கலந்துட்டோம். இடியாப்பத்துக்கு மாவு இது போல் செய்யும் பொழுது சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இடியாப்பம் பிழியும் பொழுது அது நல்லா நூலாட்டம் வந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் அத்து வந்துச்சுன்னா நம்ம மாவு சரியாக பிசையலைன்னு அர்த்தம். மாவு கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது நீங்கள் கை வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த சமயத்தில் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு பிசைஞ்சு எடுக்கும் பொழுது மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். பாத்திரத்தில் அதிகமாக ஒட்டாமல் வரணும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட இடியாப்பம் நல்லா இருக்கும். இப்போ இடியாப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முறுக்கு குழலில் இந்த இடியாப்ப கண்ணை நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இப்போது மாவை எடுத்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். மாவு எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை டைட் பண்ணிவிட்டு இப்போ இடியாப்பம் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம இட்லி தட்டில் தான் இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு இது போல் ஒரு ஈர துணியை நனைச்சி போட்டதுக்கப்புறமா இது மேலே செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஈர துணியை நனைச்சி போடலனாலும் பரவாயில்லை. இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் இடியாப்பம் சுற்ற ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், இடியாப்பம் சுற்றும் பொழுதே தெரியும், கொஞ்சம் கூட அத்து போகக்கூடாது. அப்படியே நீளமாக வந்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம செஞ்சுருக்குறோன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த அளவுக்கு நூல் மாதிரி வந்துட்டே இருக்கணும். இப்போ முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். அதில் இந்த இடியாப்ப தட்டை வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா 5-7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு அதிகமாக விட வேண்டாம். ஏன்னா நம்மளோட மாவு சுடுதண்ணி சேர்த்து பிசையும் பொழுதே நல்லா வெந்துருச்சு. அதனால் 5 நிமிஷம் வெந்தாவே போதும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இடியாப்பம் எல்லாமே எந்த அளவுக்கு சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே கை வச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கூட சிக்கன் குழம்பு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த இடியாப்ப ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான்.
இது கூட தொட்டுக்க கரெக்டான சிக்கன் மட்டன் குழம்பு இருந்தால் போதும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சிக்கன் மட்டன் குழம்பு பிடிக்கலைனாலும் பரவாயில்லை, இது கூட வெள்ளைப்பாகு வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.